வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தொகுப்பு ஒரு பிரம்மாண்டமான இதிகாச பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போகுது. முருகப்பெருமான் அப்புறம் அவரோட அந்த புகழ்பெற்ற வேல். இந்த கதையை நம்ம பல தடவை கேட்டிருப்போம். ஆனா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக ரகசியங்கள் என்னென்ன, மூல ஆதாரங்கள் இத பற்றி என்ன சொல்லுதுன்னு தான் நம்ம அலச போறோம். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்கு போவோம். வேல் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஆயுதமா? நிறைய பேர் அது ஒரு பளபளப்பான உலோகம்னோ எதிரிகளை குத்தி கிழிக்கிற ஒரு கருவினோ தான் நினைக்கிறாங்க. ஆனா மூல ஆதாரங்கள் இத முழுமையா மறுக்குது. இதுவரைக்கும் வேல் பத்தி நீங்க நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு இந்த கேள்வியோட என்னோட கொஞ்சம் டிராவல் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கான விட உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்தும். முதல்ல தேவர்கள் சந்தித்த அந்த பெருந்துயரம் என்னன்னு பாப்போம். சூரபத்மன் ஒரு அசுரன். அவனோட ஆதிக்கம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் ஏதோ ஒரு ஊரையோ நாட்டையோ ஆளல. ஒட்டுமொத்த 3 உலகங்களும் அவன் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. தேவர்கள் எல்லாம் ஈவிரக்கமே இல்லாம ஒடுக்கப்படுறாங்க. எல்லாமே முடங்கி போச்சு. குறிப்பா சொல்லணும்னா பிரபஞ்சத்தோட அந்த சமநிலையான தர்மம் கொஞ்சம் கொஞ்சமா ஆனா திட்டமிட்டு அழிக்கப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சாதாரண போர் கிடையாது, இது ஒரு மாபெரும் பேரழிவு. இந்த இரண்ட சூழ்நிலையில தேவர்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட சொந்த பலத்தை வச்சு இந்த இரண்ட சக்தியை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. எப்படியாவது ஒரு ரட்சகர் இந்த அசுரர்களை அழிக்க மாட்டாரா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஒரு கண்ணீர் மல்கிய பிரார்த்தனையா இருந்துச்சு. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த ஞானவேல் உருவாகுது. அது எப்படின்னு பாப்போம். இந்த வேல் எப்படி உருவாச்சு, அதோட மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமானது. சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. முதல்ல அவரோட நெற்றிக்கண்ணிலிருந்து சீறி பாயும் ஒரு நெருப்பு. ரெண்டாவதா பார்வதி தேவியோட அந்த பரிபூர்ணமான தெய்வீக சக்தி. மூணாவதா இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற எல்லையற்ற ஒரு ஒளி. விண்வெளியில இந்த 3 மாபெரும் சக்திகளும் ஒன்னா சேர்ந்து சுழன்று ஒரு புனிதமான வடிவமா மாறுது. அதாவது வேல் அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம பார்க்குற ஒரு பௌதிகமான ஆயுதம் கிடையாதுங்க. அது ஒரு ஞான சக்தி. இந்த உலகத்துல இருக்கிற எந்த உலோகத்தாலையும் அது செய்யப்படல. தூய்மையான ஆன்மீக விழிப்புணர்வாலும் அந்த பிரபஞ்ச சக்தியாலும் தான் அது உருவானது. சொல்லப்போனா இதுதான் விவேகத்தோட உச்சகட்ட வடிவம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. அப்போ உண்மையான போர் தான் எது? அந்த புனிதமான வேலை சிவபெருமான் முருகன் கிட்ட கொடுக்கும்போது நடக்கிற அந்த எமோஷனலான தருணத்தை மூல ஆதாரங்கள் ரொம்ப அழகா விவரிக்குது. சிவபெருமான் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த வேல் வெறும் வெளியில இருக்கிற எதிரிகளை அழிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, உனக்குள்ள இருக்கிற கோபம், அகந்தை, பயம் இதையெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் கொடுக்கப்படுதுன்னு சொல்றாரு. இது அந்த ஆயுதத்தோட இலக்கையே அப்படியே மாத்திடுது இல்லையா? இங்கதான் நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையான போர் அப்படிங்கறது வெளியில எங்கேயோ நடக்கல, அது உள்ளிருக்கும் போர். இந்த மாபெரும் இதிகாசம் ஏதோ வானத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில நடக்கிற சண்டை கிடையாது. அந்த போர்க்களம் வேற எங்கேயும் இல்லைங்க, அது நம்மளோட மனித மனம்தான். நாம ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளேயே நடத்திட்டு இருக்கிற அந்த போராட்டம்தான் இந்த கதையோட மைய கருத்தே. சரி, இப்போ நாம கிளைமேக்ஸ்க்கு வருவோம். சூரபத்மனுடனான அந்த இறுதிப் போர். இப்போ களத்துல நிக்கிற அந்த 2 பேரோட மனநிலையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் அசுரன் சூரபத்மன், ஆதிக்கம், மத்தவங்கள பயமுறுத்துறது, தர்மத்தை அழிக்கிறதுன்னு ஒரு ஈகோவோட முழு உருவமா நிக்கிறான். இன்னொரு பக்கம் முருகப்பெருமான், அவரோட முகத்துல துளி கூட கோபமோ பயமோ அகந்தையோ இல்ல. அவர் ஒரு அமைதியின் தெய்வீக சமநிலையின் உருவமா மிளிர்கிறார். ஈகோவுக்கும் விழிப்புணர்வுக்கும் நடக்கிற ஒரு நேரடி மோதல் இது. சூரபத்மன் தன்னோட விரித்தனமான கோபத்தால முழு பலத்தையும் திரட்டி அட்டாக் பண்றான். நெருப்பும் நீரும் மோதுற மாதிரி ஒரு பயங்கரமான மோதல். அந்த தருணத்துல முருகன் ரொம்ப அமைதியா தன்னோட ஞான வேலை உயர்த்துறாரு. அந்த வேல் ஒரு மாபெரும் பிரபஞ்ச தீ மாதிரி பிரகாசமா ஒளிரத் தொடங்கி அந்த போர்க்களத்தோட மொத்த இருளையும் ஒட்டுமொத்தமா கிழித்தெரியுது. அந்த இறுதி தாக்குதல அப்படியே உங்க மனசுல ஒரு சினிமா மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஞானவேல் பொன்னிற ஒளியோட அசுரனை தொலைக்குது. அடுத்த செகண்ட் அந்த மாபெரும் சூரபத்மன் அப்படியே 2ஆ பிளக்கிறான். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அவன் இறக்கல. மாறாக அவனோட ஒரு பாதி அழகான மயிலாகவும் இன்னொரு பாதி சேவலாகவும் மாறுது. நிஜமாவே இது ஒரு ஆச்சரியமான திருப்பம் தானே. இந்த வெற்றியோட உண்மையான ரகசியம் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை இதுதான். தீமை ஒருபோதும் முழுமையா அழிக்கப்படுறதில்ல, அது மாற்றப்படுது. தெய்வீக ஞானத்தோட நோக்கம் என்னன்னா தீமைய அப்படியே வேரோட அழிக்கிறதில்ல, மாறாக அந்த தவறான சக்திய பரிணாம வளர்ச்சி அடைய வச்சு ஒரு பாசிட்டிவான நல்ல சக்தியா மாத்துறதுதான்.
நமக்குள்ள இருக்கிற அந்த சூரபத்மனோட குணங்கள் ஞானவேல் படும்போது எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். நம்மளோட அந்த அழிவுகரமான கோபம் ஒரு கூர்மையான கட்டுப்பாடா மாறுது. எல்லாரையும் டாமினேட் பண்ண நினைக்கிற நம்ம அகந்தை, அதாவது அந்த ஈகோ, தூய்மையான பணிவா மாறுது. நம்மள முடக்கி போடுற பயம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா உருமாறுது. இதுதாங்க உண்மையான மாற்றம். இந்த மாற்றத்தோட ரிசல்ட் தான் அந்த 2 வடிவங்களும். சூரபத்மனோட ஈகோ இங்க கொல்லப்படல, அது அடக்கப்பட்டு ஒரு அழகான சேவை செய்யற வடிவமா மாத்தப்பட்டிருக்கு. அந்த மயில் இப்போ அழகுக்கும் நேர்த்திக்கும் ஒரு நிரந்தர சின்னமா முருகனோட வாகனமா மாறிடுச்சு. அந்த சேவல் ஆன்மீக விழிப்புணர்வோட அடையாளமா அவரோட கொடியில வீற்றிருக்கு. நெகட்டிவான விஷயங்கள் இப்போ எவ்ளோ ஆக்கப்பூர்வமா மாறிடுச்சு பாத்தீங்களா? அதனால திரும்பவும் நம்ம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கே வருவோம். ஞானவேல்னா என்ன? அது இரும்பால செய்யப்பட்ட ஒரு ஆயுதம் கிடையாது. அது உங்களோட சொந்த மனச நீங்களே ஆள்றதுக்கு பயன்படுற உங்களோட உள்ளார்ந்த ஞானம். எந்த சூழ்நிலையிலயும் கலங்காத மனத்தெளிவு, அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற அழிக்க முடியாத ஒரு உள் சக்தி. அதுதாங்க உண்மையான ஞானவேல். இந்த ஆழமான பயணத்தோட முடிவுல நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிற ஒரே ஒரு கேள்வி இதுதான். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சூரபத்மன், அதாவது கோபம், ஈகோ, பயம்ங்கிற வடிவத்துல ஒளிஞ்சிருக்கலாம். ஆனா அதே நேரத்துல உங்களுக்குள்ள அந்த ஞானவேலும் இருக்கு. அந்த அறிவை, அந்த விழிப்புணர்வை கையில எடுத்து உங்களுக்குள்ள நடக்கிற அந்த போற வெல்ல நீங்க தயாரா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த மூல ஆதாரங்கள் நமக்கு சொல்ற மிகப்பெரிய பாடம் இதுதான். இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்போட சீக்கிரமே சந்திப்போம்.